ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் the art of salary discussion. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு தரோலி கோ த்ரூ த மார்க்கெட் ரிசர்ச். நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் உங்கள் ரோலில் வந்து என்னென்ன சேலரி ப்ராக்கெட் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்றது ஒரு ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சேலரி டிஸ்கஷனுக்குள்ளே போகணும். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் உங்கள் ரோல்ஸில் என்னென்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணீங்க, உங்கள் ரோல்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க, உங்கள் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்களோட ஐ மீன் டார்கெட்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களோட சேலரி வந்து ப்ராப்பராக நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ salary discussion வரும்போது you have to use the anchoring technique. You have to start discussion with the higher salary expectations. நீங்கள் ஹைலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது that salary discussion will be happening slight between here and there. So it will meet your expectations end of the day. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், உங்களால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அந்த கம்பெனிஸ் கிடைக்கும், நீங்கள் எப்படி அந்த கம்பெனியில் போய் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட சேலரி நெகோசியேஷனில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நிறைய கம்பெனியில் சேலரி மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க, லைக் போனஸ் கொடுப்பாங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அந்த பெனிஃபிட்ஸுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த பெனிஃபிட்ஸுமே நீங்கள் வந்து என்னென்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சேலரி டிஸ்கஷனுக்குள்ள போகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எஸ், கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்னமா டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுன்றது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.